ஸோ ஹாய், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அப்படிங்கிற பற்றின ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோ தான். ஸோ லாக்டோஸ் இன்டாலரன்ஸ்னா என்ன அப்படின்னு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, பால் மற்றும் பால் சம்பந்தமான ப்ராடக்ட் வந்து அந்த பர்சனால டைஜஸ்ட் பண்ணிக்கிறது முடியாது, இல்லைனா அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அப்படி ஒருவேளை அவங்க சாப்பிட்டாலும் ஒரு கிராம்போ, பெயினோ, இல்லை ஃப்ளாட்டுலன்ஸ், டயரியா இந்த மாதிரி நிறைய வந்து கண்டிஷன்ஸ் அவங்களுக்கு சிம்டம்ஸ் மாதிரி காட்டிடும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏன் இது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தையில இருக்கும்போது நம்ம பால் அதிகமாக சாப்பிட்டுட்டு இருப்போம் இல்லையா, அப்போ வந்து அந்த பாலை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு என்சைம் வந்து ஒன்று செக்ரேட் ஆகும். அந்த என்சைம் பேர் பீட்டா குளுக்கோசிடேஸ் லாக்டேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த என்சைம் என்ன பண்ணணும்னா, இந்த பாலை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ நம்ம வளர வளர அந்த என்சைமோட செக்ரேஷன் கம்மியாகிக்கிட்டே இருக்கு. அதனால நமக்கு வந்து அந்த பால் சம்பந்தமான ப்ராடக்ட் நம்ம சாப்பிட்றது வந்து டைஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் பாடி சிரமப்படும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 15 கிராம்ஸ் 10 to 15 கிராம்ஸ்க்குள்ள ஒரு கம்மியான ப்ராடக்ட் மட்டும், பால் ப்ராடக்ட்ஸ் மட்டும் நம்ம கன்சியூம் பண்ணலாம். வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டர் மில்க், மோர், அதாவது தயிர், இது ரெண்டுலேயும் உங்களுக்கு அவ்வளோக்கு லாக்டேஸ் இந்த இன்டாலரன்ஸ் ப்ராப்ளம் வராது. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் கன்சியூம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வேற எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால், சீஸ் இருக்கு இல்லையா, அது இல்லைன்னா ஐஸ்கிரீம்ஸ் வந்து மோஸ்ட்லி மில்க் பேஸ்டான ஐஸ்கிரீம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, இல்லை நீங்கள் வந்து ரொம்ப கம்மியாக கன்சியூம் பண்ணணும். இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 15 கிராம்ஸ்க்கு உள்ளே இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நைட் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி பால் குடிக்கிறவங்களா இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை அப்படி நீங்கள் பால் குடிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 2 மீல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த சென்டரில் இந்த கேப்பில் இந்த மாதிரிலாம் குடிக்காமல் நீங்கள் சாப்பிடும்போது லைட்டாக கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் மில்க் நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அதை அசிஸ்ட் பண்ணும். ஸோ டைஜஷனுக்காக அசிஸ்ட் பண்ணி உங்களுக்கு பர்டிகுலராக இந்த தனியாக குடிக்கும்போது வர டிஸ்டர்பன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஸோ இதுக்கப்புறமும் நான் வந்து சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா, இதுக்கான லாக்டேஸ் டேப்லெட்ஸ் தான் இருக்குது, டைஜஷனுக்கான டேப்லெட்ஸ். ஸோ நீங்கள் இந்த யாருக்கெல்லாம் இந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் ப்ராப்ளம் இருக்கோ அவங்க தயவு செஞ்சு ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு, நான் இந்த மாதிரி எவ்வளோ சாப்பிடலாம், எவ்வளோ சாப்பிடக்கூடாது, என்னெல்லாம் அவாய்ட் பண்ணலாம், என்னெல்லாம் அவாய்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு உங்கள் பாடிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கான ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ தேங்க்யூ.